சில பேர் யோசிப்பாங்க, இளநீர்லாம் விலை கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் 4 ரூபா 5 ரூபாய்க்கு விற்றது இன்னைக்கு 30 ரூபா ஆயிடுச்சு, 35 ரூபா ஆயிடுச்சுன்னு சில பேர் இதுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலில் நம்ம கூலாக வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்பானங்களை நோக்கி போறாங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்றைக்கு அது 30 ரூபாயோ இல்லை 35 ரூபாயோ ஆனால் கூட அதற்கு நாம் செலவழிக்கக்கூடிய பணம் உண்மையிலேயே பொருத்தமான ஒரு விஷயம். இளநியையும் இன்னைக்கு வெளியில விற்கக்கூடிய குளிர்பானங்களையும் பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டையே நிற்க முடியாது. இளநீரில் அவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கு, எத்தனையோ விட்டமின் இருக்கு, எத்தனையோ மினரல் இருக்கு. ஒரு இளநீர்ல ஒரு உடம்புனுடைய மெட்டபாலிசத்துக்கு தேவையான பல மினரல் இருக்கு. இன்னொரு இதை பொருத்தி பார்க்குறாங்க. ஒரு மாட்டு பாலையும் நம்ம இளநீரையும் வச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் மாட்டுப்பால் பசும்பாலை ரொம்ப வசதியா பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா பசும்பால்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை விட இளநீர்ல அந்த ஈவன் இளநீரினுடைய புரதச்சத்து உண்மையிலேயே கொஞ்சம் குறைவு தான். அதுல கூட பசுமாட்டில் இருக்கக்கூடிய பசும்பாலில் இருக்கக்கூடிய சில புரத செறிவை விட இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சில குறிப்புகள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு பொருள் இளநீர்.